நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நாம் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் டர்ம் 2ல் இருக்கக்கூடிய செல் இந்த பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவல்களையும் கேள்வி மற்றும் பதில்கள் வடிவில் இந்த பதிவில் காணலாம். மொத்தம் 79 கேள்விகள் இருக்குது. நாம் ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்ட் டர்ம் 1 முழுசாக பார்த்து முடிச்சிட்டோம். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைய பதிவின் முதல் கேள்வி, உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு எது? செல்கள். ஒரு உயிரினத்தின் அனைத்து அடிப்படை பண்புகளையும் செயல்பாடுகளையும் கட்டமைப்பது எவை? செல்கள். அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று 1, அனைத்து உயிரினங்களும் ஒரு செல்லாலோ அல்லது பல செல்களாலோ ஆனவை. கூற்று 2, பல வகையான செல்கள் காணப்பட்டாலும் அவை அடிப்படையான ஒத்த சில பண்புகளை கொண்டுள்ளன. இதற்கான விடை இரண்டும் சரி. செல் பொதுவாக 2 வகைப்படும். அவை எவை? கூற்று 1, ப்ரோகாரியாட்டிக் செல். கூற்று 2, யூகாரியாட்டிக் செல். இதற்கான விடை இவை இரண்டும் சரி. அடுத்த கேள்வி, சரியானது எது? கூற்று 1, ப்ரோகாரியாட்டிக் செல்லிற்கு தெளிவான உட்கரு கிடையாது. கூற்று 2, யூகாரியாட்டிக் செல்லிற்கு தெளிவான உட்கரு உண்டு. இதற்கான விடை இரண்டும் சரி. சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ரோகாரியாட்டிக் செல்கள் என்பவை தெளிவற்ற உட்கருக்களை கொண்டவை. இவற்றில் செல் நுண்ணுறுப்புகள் தெளிவாக காணப்படுவது இல்லை. சரிங்களா? யூகாரியாட்டிக் செல்களில் தெளிவான உட்கரு காணப்படும். அது மட்டுமல்லாமல் செல் நுண்ணுறுப்புகள், செல் சவ்வுகள் இவையும் காணப்படும். தெளிவற்ற உட்கருவை கொண்ட செல்கள் எவை? ப்ரோகாரியாட்டிக் செல்கள். அடுத்த கேள்வி, ப்ரோகாரியாட்டிக் செல்லிற்கு எடுத்துக்காட்டுகள் எவை? கூற்று 1, பாக்டீரியா. கூற்று 2, சயனோபாக்டீரியா. இதற்கான விடை இவை இரண்டும் சரி. யூகாரியாட்டிக் செல்லிற்கு எடுத்துக்காட்டுகள் எவை? கூற்று 1, தாவர செல். கூற்று 2, விலங்கு செல். இதற்கான விடை இவை இரண்டும். உயிரினங்களின் அடிப்படை அலகு என்ன? செல். முதலில் செல்லினை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இங்கிலாந்து. இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர், கணித அறிஞர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் யார்? ராபர்ட் ஹூக். நுண்ணோக்கியை மேம்படுத்தி ஒரு கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யார்? ராபர்ட் ஹூக். கூட்டு நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, செல்களை வெறும் கண்களால் காண இயலாது. காரணம், செல்கள் அளவில் மிக சிறியது. இதற்கான விடை கூற்று காரணம் சரி. மேலும் காரணம் சரியான விளக்கம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த செல்களை கூட்டு நுண்ணோக்கியை பயன்படுத்தி காண இயலும். சரிங்களா? தற்காலத்தில் செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து காண பயன்படுவது எது? எலக்ட்ரான் நுண்ணோக்கி. மரத்தக்கை, வண்ணத்து பூச்சியின் இறகுகள், தேனீக்களின் கண்கள் போன்றவற்றில் நுண்ணோக்கியை கொண்டு ஆராய்ச்சி செய்தவர் யார்? ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் தனது எந்த நூலில் முதலில் செல் என்ற சொல்லினை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பை விளக்கினார்? மைக்ரோகிராஃபியா. இந்த கேள்வி தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ராபர்ட் ஹூக் எழுதிய நூலின் பெயர் மைக்ரோகிராஃபியா. இவர் மரத்தக்கை, வண்ணத்து பூச்சியின் இறகுகள், தேனீக்களின் கண்கள் போன்றவற்றில் நுண்ணோக்கியை கொண்டு ஆராய்ச்சி செய்த முடிவுகளை பற்றி இந்த மைக்ரோகிராஃபியா என்ற நூலில் 1665 எழுதி வெளியிட்டார். இந்த நூலானது செல்லுலா என்ற செல்லை பற்றி குறிப்பிடுகிறது. செல் மட்டுமல்லாமல் திசுக்களின் அமைப்பினையும் ராபர்ட் ஹூக் இந்த மைக்ரோகிராஃபியா என்ற நூலில் விவரித்துள்ளார். சரிங்களா? இது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. மைக்ரோகிராஃபியா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ராபர்ட் ஹூக். இந்த நூலில் தான் முதலாக செல் என்ற வார்த்தையானது ராபர்ட் ஹூக் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. ராபர்ட் ஹூக் மைக்ரோகிராஃபியா என்ற நூலினை வெளியிட்ட ஆண்டு என்ன?
1665. லத்தீன் மொழியில் செல்லுலா என்ற சொல்லின் பொருள் என்ன? சிறிய அறை. செல்லுலா என்ற சொல்லின் பொருள் சிறிய அறை. இந்த செல்லுலா என்ற வார்த்தையானது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி. செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது? செல் உயிரியல். செல்லின் 3 முக்கிய பகுதிகள் எவை? கூற்று 1 செல்லை சுற்றி காணப்படும் வெளி உறையான செல் சவ்வு. கூற்று 2 திரவ நிலை சைட்டோபிளாசம். கூற்று 3 உட்கரு. இதற்கான விடை இவை அனைத்தும். செல்லின் முக்கிய பகுதிகள் 3. அவை செல் சவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரு. இதில் திரவ நிலையில் காணப்படக்கூடிய பகுதி சைட்டோபிளாசம். செல்லின் பல்வேறு பணிகளை செய்வதற்காக செல்லினுள் பல உறுப்புகள் காணப்படுகின்றன. இவை டேஷ் எனப்படுகின்றன. செல் நுண்ணுறுப்புகள். செல்லின் பல்வேறு பணிகளை செய்வதற்காக செல்லினுள் காணப்படக்கூடிய உறுப்புகள் செல் நுண்ணுறுப்புகள். அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று 1 செல்கள் வேறுபட்ட அளவுகளில் காணப்படுகின்றன. இவை மைக்ரோமீட்டரில் இருந்து சில சென்டிமீட்டர் வரை வேறுபடுகின்றன. கூற்று 2 உடலின் எப்பகுதியில் ஒரு செல் இடம்பெறுகிறதோ அதற்கேற்ப அச்செல்லின் நுண்ணுறுப்புகள் சிறப்பு தன்மைகளை பெற்று அந்த உறுப்பின் நுட்பமான பணிகளை செய்கின்றன. இதற்கான விடை 2 சரி. குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நுரையீரலில் காணப்படக்கூடிய செல்கள் அதற்கேற்ற பணிகளை மேற்கொள்ளும். அதே மாதிரி இதயத்தில் காணப்படக்கூடிய செல்களானது அதற்கேற்ப நுட்பமான தன்மைகளை பெற்று அதற்கேற்ற பணிகளை செய்யும். சரிங்களா? ஒரு மீட்டரில் 1000ல் ஒரு பகுதி என்பது டேஷ். ஒரு மைக்ரோமீட்டர். ஒரு மைக்ரோமீட்டர் என்பது ஒரு மீட்டரில் 1000ல் ஒரு பகுதி. கோழி முட்டையின் ஒளி ஊடுருவக்கூடிய ஜெல்லி போன்ற வெண்மையான பகுதியின் பெயர் என்ன? ஆல்புமின். இந்த ஆல்புமின் தான் சைட்டோபிளாசம். அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று 1 பாக்டீரியாக்கள் மிகச்சிறியவை. கூற்று 2 இவை ஒரே செல்லால் ஆன புரோகாரியாட்டிக் உயிரிகள். இதற்கான விடை 2 சரி. பாக்டீரியாவின் உருவ அளவு என்ன? 0.1 மைக்ரோமீட்டர் முதல் 0.5 மைக்ரோமீட்டர் வரை. பாக்டீரியாவின் உருவ அளவானது 0.1 மைக்ரோமீட்டரில் இருந்து 0.5 மைக்ரோமீட்டர் வரை காணப்படுகிறது. ஒரே செல்லால் ஆன வெறும் கண்களால் பார்க்க இயலும் முட்டை எது? நெருப்புக்கோழி முட்டை. நெருப்புக்கோழி முட்டையின் அளவு என்ன? 170 மில்லிமீட்டர் விட்டம். நெருப்புக்கோழி முட்டையின் விட்டம் 170 மில்லிமீட்டர். மனித உடலில் காணப்படும் மிக நீளமான செல் எது? நரம்பு செல். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. காரணம், யானையின் செல் சுண்டெலியின் செல்லை விட மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். இந்த கேள்வி பாக்ஸ் டேட்டா, ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. யானை பெருசாக இருக்கிறதுனால அதோட செல் சுண்டலியோட செல்லை விட பெருசாக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, சரியான வரிசை எது? செல்கள் சிறியது முதல் பெரியது வரை. வைரஸ், பாக்டீரியா செல், தாவர செல், விலங்கு செல். இதற்கான விடை 1, 2, 3, 4. அதாவது சரியான ஆர்டரில் தான் இருக்குது. அதாவது மிக மிக சிறிய செல் வைரஸ், அதற்கு அடுத்தபடியாக பாக்டீரியா செல், அதற்கு அடுத்தபடியாக தாவர செல், அப்புறமா விலங்கு செல். அதாவது வைரஸ், பாக்டீரியா செல், தாவர செல் மற்றும் விலங்கு செல். இந்த மாதிரி சின்ன செல்ல இருந்து பெரிய செல் வரைக்கும் வரிசைப்படுத்தலாம். அடுத்த கேள்வி, சரியான வரிசை எது?
செல்கள் சிறியது முதல் பெரியது வரை. மனித கருமுட்டை செல், தவளை முட்டை, கோழி முட்டை, நெருப்பு கோழி முட்டை. இதற்கான விடை 1, 2, 3, 4, அதாவது சரியான வரிசையில் தான் இருக்குது. இந்த இதில் மிக சிறிய செல் மனித கருமுட்டை செல், அதற்கு அடுத்தபடியாக தவளையுடைய முட்டை, அதற்கு அடுத்தபடியாக கோழி முட்டை. மிகப்பெரிய செல் நெருப்பு கோழியின் முட்டை. இந்த நெருப்பு கோழியோட முட்டை ஒரே செல்லால் ஆன மிகப்பெரிய செல். சரிங்களா? அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று 1, செல்களின் எண்ணிக்கை உயிரினத்திற்கு உயிரினம் மாறுபடும். கூற்று 2, உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லை கொண்டு ஒரு செல் உயிரினமாக இருக்கலாம். கூற்று 3, உயிரினங்கள் பல செல்களை கொண்டு பல செல் உயிரினமாகவும் இருக்கலாம். இதற்கான விடை அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, ஒரு செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டுகள் எவை? கூற்று 1, அமீபா. கூற்று 2, பாக்டீரியா. கூற்று 3, கிளாமிடோமோனாஸ். கூற்று 4, பூஞ்சை, ஈஸ்ட். இதற்கான விடை இவை அனைத்தும். அதாவது ஒரு செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டுகள் அமீபா, பாக்டீரியா, கிளாமிடோமோனாஸ், ஈஸ்ட். பூஞ்சைகளில் மிகச்சிறிய ஒரு செல் உயிரி எதுனா இந்த ஈஸ்ட் தான். பூஞ்சைகள் பெரும்பாலும் பல செல் உயிரிகள், அதாவது யூகாரியாட்டிக் உயிரிகள். இதில் ஒரு செல்லால் ஆன ப்ரோகாரியாட்டிக் உயிரி எதுனா ஈஸ்ட். அடுத்த கேள்வி, பல செல் உயிரினத்திற்கு உதாரணங்கள் எவை? கூற்று 1, ஸ்பைரோஹைரா. கூற்று 2, மாமரம். கூற்று 3, மனிதன். இதற்கான விடை இவை அனைத்தும். இதில் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்பைரோஹைரா என்பது பல செல்களால் ஆன பாசி. சரிங்களா? அடுத்த கேள்வி, மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை தோராயமாக என்ன? 3.7 × 10^13. இதை கீழே இருக்கிற வேல்யூஸையும் நோட் பண்ணிக்கோங்க. 37, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 கண்டினியூஸாக ஒரு 12 zeros. சரிங்களா? இதை நம்ம சுருக்கமாக எப்படியே சொல்லலாம்னா 3.7 × 10^13. அப்படி இல்லாட்டி 37 கண்டினியூவாக ஒரு 12 zeros ஆட் பண்ணிக்கோங்க. மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை தோராயமாக 3.7 × 10^13. ப்ரோகாரியாட்டிக் செல்களின் உட்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நியூக்ளியாய்டு. அதாவது ப்ரோகாரியாட்டிக் செல்கள் தெளிவற்ற உட்கருவை கொண்டவை இல்லையா? ஸோ இந்த தெளிவற்ற உட்கருவானது நியூக்ளியாய்டு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, ப்ரோகாரியாட்டிக் செல்களை பற்றிய சரியான கூற்று எது? கூற்று 1, பாக்டீரியா போன்ற ஒரு செல் நுண்ணுயிரிகளில் ப்ரோகாரியாட்டிக் செல்கள் காணப்படுகின்றன. கூற்று 2, இவை தெளிவான உட்கருவினை கொண்டிருப்பதில்லை. இவற்றின் உட்கரு நியூக்ளியாய்டு எனப்படுகிறது. கூற்று 3, ப்ரோகாரியாட்டிக் செல்களின் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வுகள் காணப்படுவது இல்லை. இதற்கான விடை அனைத்தும் சரி. புவியில் முதலில் உருவான செல் எது? ப்ரோகாரியாட்டிக் செல். புவியில் முதலில் தோன்றிய உயிரினம் அமீபா. இந்த அமீபாவானது ஒரு செல்லால் ஆன ப்ரோகாரியாட்டிக் உயிரி. ஸோ புவியில் முதலில் உருவான செல் ப்ரோகாரியாட்டிக் செல். ப்ரோகாரியாட்டிக் செல்லின் விட்டம் எவ்வளவு? 0.003 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரை. ப்ரோகாரியாட்டிக் செல்லின் விட்டம் 0.003 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரை. ப்ரோகாரியாட்டிக் செல் அமைப்பை கொண்ட உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு எது? எக்ஸெரிசியா கோலை பாக்டீரியா அல்லது ஈகோலை பாக்டீரியா. ப்ரோகாரியாட்டிக் செல்களை பற்றிய சரியான கூற்று எது? கூற்று 1, இவை தெளிவான உட்கருவை கொண்டுள்ளன. கூற்று 2, இவை ப்ரோகாரியாட்டிக் செல்களை விட அளவில் பெரியவை. கூற்று 3, யூகாரியாட்டிக் செல்கள் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளன. கூற்று 4, தாவர செல்கள், விலங்கு செல்கள், பெரும்பாலான பூஞ்சைகள்
மற்றும் ஆல்காக்கள் ஆகியவை யூகாரியாட்டிக் செல்களால் ஆனவை. இதற்கான விடை அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி பொறுத்துக. செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு அல்லது நியூக்ளியஸ். செல்லின் புரத தொழிற்சாலை ரைபோசோம் அல்லது ரிபோசோம். இந்த கேள்வி தெளிவாக பார்த்துக்கோங்க. செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் சக்தி நிலையம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு. செல்லின் புரத தொழிற்சாலை ரைபோசோம். அடுத்த கேள்வி சரியான கூற்று எது? கூற்று 3. ப்ரோகாரியாட்டிக் செல்கள் 1 முதல் 2 மைக்ரான் விட்டம் கொண்டவை. கூற்று 2. ப்ரோகாரியாட்டிக் செல்களில் நியூக்ளியோலஸ் காணப்படுவது இல்லை. கூற்று 3. யூகாரியாட்டிக் செல்கள் 10 முதல் 100 மைக்ரான் விட்டம் கொண்டவை. கூற்று 4. யூகாரியாட்டிக் செல்களில் நியூக்ளியோலஸ் காணப்படும். இதற்கான விடை அனைத்தும் சரி. இது பாக்ஸில் கொடுத்துருக்கிற டேட்டா, ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த ப்ரோகாரியாட்டிக் செல்களில் தெளிவற்ற உட்கரு இருக்கும், யூகாரியாட்டிக் செல்களில் தெளிவான உட்கரு காணப்படும். ப்ரோகாரியாட்டிக் செல்களில் செல் சவ்வு காணப்படாது நுண்ணுறுப்புகளை சுற்றி, சரிங்களா? ஆனால் யூகாரியாட்டிக் செல்களில் செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி செல் சவ்வினால் சூழப்பட்டு காணப்படும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோகாரியாட்டிக் செல்களோட உட்கரு இருக்கு இல்லையா, தெளிவற்ற உட்கருவானது நியூக்ளியாய்டு அப்படின்னு அழைக்கப்படுது. யூகாரியாட்டிக் செல்களில் உட்கரு நியூக்ளியஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. வெங்காய தோலில் காணப்படும் செல்களின் வடிவம் என்ன? செவ்வக வடிவ செல்கள். வெங்காய தோலில் காணப்படக்கூடிய, அதாவது வெங்காயத்தின் செல்களானது செவ்வக வடிவில் காணப்படும். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பல செல் உயிரினங்கள் ஆகும். இவற்றின் செல்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. யூகாரியாட்டிக் செல்கள். இதே மாதிரி இந்த பெரும்பான்மையான பூஞ்சை இனங்களானது யூகாரியாட்டிக் செல் அமைப்பை பெற்றவை தான். அதில் எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லால் ஆன பூஞ்சை வகை தான் ஈஸ்ட், சரிங்களா? அடுத்த கேள்வி, தாவர செல்லின் பண்புகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? கூற்று 1. தாவர செல்கள் விலங்கு செல்களை விட அளவில் பெரியவை மற்றும் கடினத்தன்மை மிக்கவை. கூற்று 2. இவை வெளிப்புறத்தில் செல் சுவரையும் அதனை அடுத்து செல் சவ்வினையும் கொண்டுள்ளன. கூற்று 3. தாவர செல்களில் பசுங்கணிகங்கள் மற்றும் நுண்குமிழிகள் காணப்படுகின்றன. கூற்று 4. தாவர செல்களில் சென்ட்ரியோல்கள் காணப்படுவது இல்லை. இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே தெளிவாக பார்த்துக்கோங்க, ரொம்பவே முக்கியம் ஒவ்வொன்றுமே. தாவர செல்கள் விலங்கு செல்களை விட அளவில் பெரிதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விலங்கு செல்களை விட கடினத்தன்மை மிக்கதாகவும் இருக்கும். இந்த தாவர செல்கள் கடினத்தன்மை கொண்டு காணப்படுவதன் காரணம் என்னன்னா, இது செல் சுவரால் சூழப்பட்டு காணப்படுது, சரிங்களா? செல்லுலோஸ் அப்படின்ற அந்த பொருளால் செல் சுவரினால் சூழப்பட்டு காணப்படுது. அதனால இது கொஞ்சம் கடினத்தன்மை மிக்கதாக இருக்கு. அடுத்த கேள்வி, விலங்கு செல்களின் பண்புகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? கூற்று 1. விலங்கு செல்கள் தாவர செல்களை விட அளவில் சிறியவை மற்றும் கடினத்தன்மை அற்றவை. கூற்று 2. விலங்கு செல்களில் செல் சவ்வு காணப்படும், ஆனால் செல் சுவர் காணப்படுவது இல்லை. கூற்று 3. விலங்கு செல்களில் சிறிய நுண்குமிழிகள் காணப்படும், ஆனால் பசுங்கணிகங்கள் காணப்படுவது இல்லை. கூற்று 4. விலங்கு செல்களில் சென்ட்ரியோல்கள் காணப்படும். இதற்கான விடை அனைத்தும் சரி. இதுவும் ரொம்ப முக்கியம், தெளிவாக பார்த்துக்கோங்க. விலங்கு செல்கள் கடினத்தன்மையற்று காணப்படுவதன் காரணம் என்னன்னா, இதில் செல் சுவர் காணப்படுவது இல்லை. தாவர செல்களில் செல் சுவர் இருப்பதால் அது செல்லுக்கு வலிமையும் உறுதியையும் கடினத்தன்மையும் கொடுக்குது, சரிங்களா? அதே மாதிரி இந்த விலங்கு செல்களில் சென்ட்ரியோல்கள் அப்படின்ற நுண்ணுறுப்பு காணப்படுது. ஆனால் இந்த சென்ட்ரியோலானது தாவர செல்களில் காணப்படுவது இல்லை. தாவர செல்களில் செல் சுவரும் பசுங்கணிகங்களும் காணப்படும். இந்த 2 நுண்ணுறுப்புகளுமே விலங்கு செல்களில் காணப்படுவது இல்லை, சரிங்களா? தாவரங்களில் இருக்கக்கூடிய பசுங்கணிகமானது பச்சையம் என்ற நிறமியை கொண்டு இருக்கு. இந்த நிறமியானது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட்டு தங்களுக்கு தேவையான உணவினை தாவரங்கள் தயாரிக்க உதவுது, சரிங்களா? அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று, செல்லின் நுண்ணுறுப்புகளின் அளவு, வடிவம் மற்றும் அவற்றின் அமைவிடத்தை நம்மால் அறிய இயலும். காரணம், செல்கள் முப்பரிமாண அமைப்பை கொண்டவை. இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம்.
தெளிவாக பார்த்துக்கோங்க. செல்கள் முப்பரிமாண அமைப்பை கொண்டவை. அதன் காரணமாக இந்த செல்லில் இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகளின் அளவு, அந்த நுண்ணுறுப்புகளினுடைய வடிவம், அவற்றின் அமைவிடம், இதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். சரிங்களா? இந்த முப்பரிமாண அமைப்பின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது என்னன்னா, விலங்கு செல்கள் எப்பவுமே கோள வடிவத்தில் தான் இருக்கும். அது வட்ட வடிவத்தில் இருக்காது. நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது அது வட்ட வடிவமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் முப்பரிமாண அமைப்பில் பார்க்கும்போது விலங்கு செல்கள் கோள வடிவத்தில் காணப்படும். இந்த பாயிண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. கூற்று 1, செல் சுவர் தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர். கூற்று 2, செல் சவ்வு செல்லின் கதவு. கூற்று 3, சைட்டோபிளாசம் செல்லின் நகரும் பகுதி. கூற்று 4, மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம். அதாவது செல் நுண்ணுறுப்புகள் இருக்கு இல்லையா, அவற்றினுடைய பணியை பொறுத்து அந்த நுண்ணுறுப்புக்கு பெற்ற சிறப்பு பெயர் தான் இது. இது பின்னாடி ஒரு பாக்ஸ் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு டைம் பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்த கேள்வி, செல் சுவரின் பணிகளில் சரியானது எவை? கூற்று 1, செல்லை பாதுகாக்கிறது. கூற்று 2, செல்லிற்கு உறுதி மற்றும் வலிமையை தருகிறது. இதற்கான விடை இரண்டும் சரி. உணவு, நீர் மற்றும் வேதிப்பொருட்களை சேமிக்கும் செல் நுண்ணுறுப்பு எது? நுண்குமிழ்கள். இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. செல்லில் காணப்படக்கூடிய நுண்குமிழ்கள் என்ற நுண்ணுறுப்பானது உணவு, நீர் மற்றும் வேதிப்பொருட்களை சேமிக்கின்றது. செல்லிற்கு பாதுகாப்பு தருவதோடு செல்லின் போக்குவரத்திற்கு உதவும் செல் நுண்ணுறுப்பு எது? செல் சவ்வு. அதாவது செல்லிற்கு உள்ளே பொருட்கள் செல்வதையும் செல்லிற்கு வெளியே பொருட்கள் வருவதையும் அனுமதிப்பது எதுன்னா இந்த செல் சவ்வு தான். சரியா? அதனால தான் இதை செல்லின் போக்குவரத்திற்கு உதவக்கூடிய செல் நுண்ணுறுப்பாக குறிப்பிட்டிருக்காங்க. செல்லின் மூளையாக செயல்படும் செல் நுண்ணுறுப்பு எது? உட்கரு அல்லது நியூக்ளியஸ். நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் எது? சைட்டோபிளாசம். செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தரும் செல் நுண்ணுறுப்பு எது? மைட்டோகாண்ட்ரியா. அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று 1, பசுங்கனிகத்தில் பச்சையம் என்ற நிறமி உள்ளது. கூற்று 2, இது சூரிய ஒளியை ஈர்த்து ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்க உதவுகிறது. இதற்கான விடை இரண்டும் சரி. அடுத்த கேள்வி பொறுத்துக. கூற்று 1, உட்கரு உறை அல்லது நியூக்ளியஸ் உறை. உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு. கூற்று 2, உட்கரு அல்லது நியூக்ளியஸ் செல்லின் கட்டுப்பாட்டு மையம். கூற்று 3, நுண்குமிழ்கள் சேமிப்பு கிடங்கு. கூற்று 4, பசுங்கனிகம் செல்லின் உணவு தொழிற்சாலை. இதுவும் ஒரு டைம் கூட தெளிவாக பார்த்துக்கோங்க. செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்தும் செல் நுண்ணுறுப்பு எது? உட்கரு அல்லது நியூக்ளியஸ். உட்கருவானது செல்லின் அனைத்து செயல்களையுமே ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்து. அதனால்தான் இது செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி, உட்கரு உறையின் பணிகளில் சரியானவை எவை? கூற்று 1, இது நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை அனுமதிக்கிறது அல்லது அனுப்புகிறது. கூற்று 2, இது நியூக்ளியஸை சுற்றி அதை பாதுகாக்கிறது. இதற்கான விடை இரண்டும் சரி. செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு எது? மைக்ரோமீட்டர். இந்த கேள்விகள் எல்லாம் புத்தகத்தின் பின்பக்க வினாக்கள். தெளிவாக பார்த்துக்கோங்க. செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர். மியூ அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மியூ எம் அந்த இதை கூட கொடுக்கலாம். மைக்ரோமீட்டரை ரொம்ப ஷார்ட்டாக கொடுக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. யூகேரியாட்டிக் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது நியூக்ளியஸ் அல்லது உட்கரு. நுண்ணோக்கியில் ஒருவர் செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. அவர் பார்த்த செல் எது? தாவர செல். தாவர செல்லில் தான் செல் சுவர் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இவர் பார்த்த செல் தாவர செல்.
அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? கூற்று 1 ஈஸ்ட், கூற்று 2 அமீபா, கூற்று 3 ஸ்பைரோஹைரா, கூற்று 4 பாக்டீரியா. இதற்கான விடை 3 மட்டும். அதாவது ஸ்பைரோஹைரா என்பது ஒரு செல் உயிரினம் அல்ல. ஸ்பைரோஹைரா என்பது பல செல்களால் ஆன ஒரு பாசி. ஈஸ்ட், அமீபா, பாக்டீரியா இவையெல்லாம் ஒரு செல்லால் ஆன ப்ரோகாரியாட்டிக் உயிரினங்கள். யூகாரியாட்டிக் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் எது? சைட்டோபிளாசம். செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ராபர்ட் ஹூக். அடுத்த கேள்வி, சரியான இணை எது? கூற்று 1 செல்லை காண உதவும் உபகரணம் கூட்டு நுண்ணோக்கி. கூற்று 2 கூற்று 2 செல்லின் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துவது பசுங்கணிகம். கூற்று 3 செல்லின் உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை அனுமதிப்பது செல் சவ்வு. இதற்கான விடை அனைத்தும் சரி. நெருப்பு கோழியின் முட்டை எத்தனை மில்லிமீட்டர் விட்டமுடைய தனி செல் ஆகும்? 170 மில்லிமீட்டர் விட்டம். அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று 1 உயிரினங்களின் மிகச்சிறிய அலகு செல். கூற்று 2 மிக நீளமான செல் நரம்பு செல். கூற்று 3 பூமியில் முதலாக உருவான செல் ப்ரோகாரியாட்டிக் செல் ஆகும். இதற்கான விடை அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி பொறுத்துக. கூற்று 1 கட்டுப்பாட்டு மையம் உட்கரு அல்லது நியூக்ளியஸ். கூற்று 2 சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள். கூற்று 3 உட்கரு வாயில் உட்கரு உறை. கூற்று 4 ஆற்றல் உற்பத்தியாளர் மைட்டோகாண்ட்ரியா. கூற்று 5 செல்லின் வாயில் செல் சவ்வு. அடுத்த கேள்வி, சரியான முறையில் வரிசைப்படுத்துக. யானை, பசு, பாக்டீரியா, மாமரம், ரோஜா செடி. இதற்கான சரியான விடை பாக்டீரியா, ரோஜா செடி, பசு, யானை, மாமரம். அதாவது செல்லின் உருவ அளவு அடிப்படையில் மிகச்சிறிய செல்களில் இருந்து பெரிய செல் வரைக்கும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. சரியாக பார்த்துக்கோங்க. பாக்டீரியா, ரோஜா செடி, பசு, யானை, மாமரம். அடுத்த கேள்வி, சரியான முறையில் வரிசைப்படுத்துக. கோழி முட்டை, நெருப்பு கோழி முட்டை, பூச்சிகளின் முட்டை. இதற்கான சரியான வரிசை பூச்சிகளின் முட்டை, கோழி முட்டை, நெருப்பு கோழி முட்டை. அடுத்த கேள்வி, சரியான இணை ஏது? கூற்று 1 ப்ரோகாரியாட்டிக் பாக்டீரியா, யூகாரியாட்டிக் டேஷ் ஸ்பைரோஹைரா. கூற்று 2 ஸ்பைரோஹைரா தாவர செல், அமீபா டேஷ் விலங்கு செல். கூற்று 3 உணவு உற்பத்தியாளர் பசுங்கணிகம், ஆற்றல் மையம் டேஷ் மைட்டோகாண்ட்ரியா. இதற்கான விடை அனைத்தும் சரி. இது புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு ஒப்புமை கேள்வி, தெளிவாக பார்த்துக்கோங்க. 1665ஆம் ஆண்டில் செல்லை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் ஹூக். இவர் 1665ஆம் ஆண்டில் தான் எழுதிய மைக்ரோகிராஃபியா என்ற நூலில் முதலாக செல் என்ற வார்த்தையை குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் திசுக்களின் அமைப்பினை பற்றி விளக்கியுள்ளார். மனிதனில் காணப்படும் செல்கள் எந்த வகையைச் சேர்ந்த செல்கள்? யூகாரியாட்டிக் செல்கள். தாவர செல்லில் மட்டும் காணப்படும் செல் நுண்ணுறுப்பு எது? பசுங்கணிகம். நகரும் மைய பகுதி என்று அழைக்கப்படும் செல் நுண்ணுறுப்பு எது? சைட்டோபிளாசம். விலங்கு செல்லில் மட்டுமே காணப்படும் செல் நுண்ணுறுப்பு எது? சென்ட்ரியோல். இந்த பதிவின் இறுதி கேள்வி, கூற்று காரணம். கூற்று, சிறிய வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தோடு ஒப்பிடும்போது பெரிய வெங்காயம் பெரிய செல்களை கொண்டுள்ளன என்று கூற இயலாது. காரணம், செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். இந்த கான்செப்டை தெளிவாக பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் நண்பர்களே. நாம் இந்த
செல் அப்படின்ற பாடத்திலிருந்து பேசிக்காக இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையுமே வரிக்கு வரி கேள்வி மற்றும் பதில்களாக இந்த பதிவில் பார்த்து முழுமையாக முடிச்சிட்டோம். இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த பதிவுகள் தவறாமல் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி வேறொரு பயனுள்ள பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.